இப்போ வஜிரெக்ஸ்ங்கிற பேரு பினான்ஸ்க்கு சொந்தமாயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மிச்ச காசையாவது நம்ம எடுத்துக்கணும் தான் வந்து மக்களோட முதல் எண்ணமா இருக்கும். காசை வெளியெடுக்க முடியலன்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் எப்படி கட்டுவீங்க? வஜிரெக்ஸோட 500 கோடியை பினான்ஸ் வச்சிருக்கான். இதுக்கு மேல மிச்ச காசையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஒருவேளை திருட்டு போன காசு கிடைச்சது அப்படின்னா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தனுக்கு கொடுப்பேன். ட்விட்டர்ல நிறைய நீங்க இந்த டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருந்து லைக் உங்களோட வாதத்தெல்லாம் முன் வச்சு அதனாலே வஜிரெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாமலேயாவது அதுக்கு ரிப்ளை பண்ணிருந்தாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்திருந்தேன். அதுதான் எங்க எங்களுக்கு வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சரி 45% அசெட்டை நாங்க லாக் பண்றோம். ஏன்னா வந்து எங்க கிட்ட காசு 55 ரூபா தான் இருக்கு. நீங்க 100 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருந்தீங்க. ஆனா இப்ப எங்கிட்ட இருக்கிறது 55 தான். இப்ப எல்லாரும் வித்ரா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட எங்க சைட்ல இருந்து கொடுப்போங்கிறத எங்கேயுமே சொல்லல. ஓகே, அவங்க கொடுக்கறதா இருந்தா அது வந்து 45% லாஸ் கிடையாது. 40% இல்ல 35% இல்ல 30%. அவன் எவ்வளவு காசு கொடுக்கறானோ அவன் 100 இப்ப ஒரு 200 கோடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2000 கோடியில இப்ப 1500 கோடி தான் வந்து கஸ்டமருக்கு லாஸ். 2000 கோடி லாஸ் கிடையாது. ஆனா அவன் திருப்பி என்ன சொல்றான், 2000 கோடி ரூபாய் கஸ்டமர் தொலைஞ்சு போச்சு, இந்த 2000 கோடியும் நான் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்தே காசு எடுப்பேன் அப்படின்னு சொன்னான். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து போல் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. போல்ல வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படின்னா 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு, நீ வந்து உன்னோட கிரிப்டோ வித்ராயல்ல வந்து நான் எனேபிள் பண்றேன், ஆனா நான் டெய்லி லிமிட்ஸ் கொடுப்பேன், நீ வந்து காசு எடுத்துக்கலாம். ஆனா ஒருவேளை திருட்டு போன காசு கிடைச்சது அப்படின்னா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தனுக்கு கொடுப்பேன். இந்த இன்னொருத்தன் யாரு அப்படின்னா ஐஎன்ஆர் வித்ரா கிரிப்டோ வித்ராயல் டிசேபிள் பண்ணிக்கோங்க எனக்கு, ஆனா காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்ற ஆளுங்களுக்கு மட்டும் நான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னாங்க. இதுல என்ன வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து இப்ப காசு கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச வரைக்கும் நம்ம மிச்ச காசையாவது நம்ம எடுத்துக்கணும் தான் வந்து மக்களோட முதல் எண்ணமா இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்கு. இந்த FTX பிரச்சனையா இருக்கட்டும், செல்சியஸ் பிரச்சனையா இருக்கட்டும், மக்களோட முதல் இன்டென்ஷன் வந்து ஆஹா ஏதோ பாதி காசு காணும், சரி முதல்ல வந்த வரைக்கும் 100 ரூபாய் நான் போட்டேன், 40 ரூபாய் காணும், மிச்சம் 60 ரூபாய் சேவ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த 60 ரூபாயும் வந்து நீ இப்போதைக்கு வெளியில எடுத்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்க இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம், நீங்க வந்து நல்லா வந்து ட்ரேட் பண்றீங்க, நிறைய லாபம் வருது அப்படின்னு வச்சுப்போம். லாபத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க 100 கோடி ரூபாய் லாபம் பார்த்தாலும் காசை வெளியெடுக்க முடியலன்னா அதுக்கு நீங்க டாக்ஸ் எப்படி கட்டுவீங்க? இங்க 100 கோடி ரூபாய் இருக்கும், ஆனா நீங்க டாக்ஸ் உங்க கை காசுல இருந்து எடுத்து கட்டுற மாதிரி வரும். என்னைக்கு அந்த டாக்ஸ் வேற ஒரு சைடுல கட்டிட்டு இருக்கணும் நம்ம. ஆமா ஆமா, இது கையில வருமானே தெரியாது. சோ ஒரு மாசம் வந்து நான் லாக் பண்ணி வைக்கிறேன், 2 மாசம் லாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஓகே, வந்து அதுக்கு டைம் லைனே சொல்லல. நீ வந்து ஐஎன்ஆர் வித்ரா கிரிப்டோ வித்ரா ரெண்டுத்தையுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா உனக்கு நான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் தரேன் ரெக்கவரி நடந்துச்சுன்னா. அண்ட் மக்களுக்கு இதுவும் தெரியல, ரெக்கவரி எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், இது வரைக்கும் கொஞ்சமாவது ஃபண்ட்ஸ் ரெக்கவரி ஆயிருக்கா, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. சோ கஸ்டமர் வந்து என்னன்னா ஒரு பயம், அச்சோ ஒருவேளை ரெக்கவரி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சில பேர் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணாங்க. ஆனா ஆப்ஷன் ஏ சூஸ் பண்றது ஒரு முட்டாள்தனம். ஓகே, ஆனா மக்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்ல. ஏன்னா வந்து 55 காசுமே லாக் பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லையா? ஆனா மேபி பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரெக்கவரி இப்ப நடக்கல. இப்போ வஜிரெக்ஸ் முன் வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரு 300 கோடி 400 கோடியோ வந்து முன் வந்து தர கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சொல்லணும்ல, அது சொல்லாம அது வந்து இந்த ப்ராசஸ் கிடையாது. அவன் அதை சொல்லவே இல்ல, ரெக்கவரி தான் சொல்றான். அவன் கையில இருந்து இவ்வளவு காசு கொடுப்பேன்னு எங்கேயுமே ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணல. கையில இருக்க 300 கோடி கொடுத்தாலும் உங்களால வெளில எடுக்க முடியாது. அது திருப்பி வஜிரெக்ஸ்குள்ளே தான் இருக்கும். உனக்கு கணக்கு தான் காட்ட முடியுமே தவிர இப்ப உங்க கணக்குல 1 எத்திரியம் இப்ப இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வஜிரெக்ஸ் கிடையாது. லிட்டரலா கம்மியா ரெக்கவரி ஆச்சுன்னா இவங்களுக்கு தான் தருவேன் அப்படின்னும் போது நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஏஐ சூஸ் பண்ண வைக்கிற மாதிரி. ஆமா, அவங்களுக்கு வந்து என்னன்னா எப்படியாவது வந்து பிளாட்ஃபார்ம் கண்டினியூஸா ரன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த விஷயத்துல வந்து மக்களோட காசை வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம லாக் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு. அதனால வந்து நாங்க ஆரம்பிச்சோம் பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காயினிஸ்டேஷன் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து அவனுக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ரெடி வந்து என்னன்னா நீ அவங்க கிட்ட வச்சிருக்க காசை தொலைச்சிட்ட, இதுக்கு மேல மிச்ச காசையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஆக்சுவலா ஹேக்கர் விட அவங்க மேலதான் ஹேட்ரட் அதிகமா இருக்கு. பட் they deserve that much hatred அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. சார், இங்க பிளாட்ஃபார்ம் வஜிரெக்ஸ் as a பிளாட்ஃபார்ம்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இந்த இடத்துல கேட்கணும்னு இருக்கு. சார், முன்னாடி வஜிரெக்ஸ்ல மணி லாண்டரிங் வெளியே வரும்போது மாத்தி நிஷாலும் சரி சிசியும் வந்து ட்விட்டர்ல அடிச்சுக்கிறது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம். அப்பத்துல இருந்து யாரடா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓனர் அப்படிங்கிற மாதிரி, என்னடா எக்ஸ்சேஞ்ச் நடத்துறீங்க, நீங்களே இப்படி அடிச்சுக்கிட்டா எப்படா அதுல நான் ஃபண்ட்ஸ் வந்து சேஃபா வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி எனக்கு லிட்டரலா அதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. எங்கடா போகுது? ஏற்கனவே கவர்மெண்ட் சைட்ல இந்த அளவுக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க, நீ என்னடானா ஓப்பனா இப்படி பப்ளிக்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டோன்னா ஒரேடியா அவங்க என்ன பண்ணுவாங்களே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ என்னதான் சார் நடக்குது? நிஷல் வந்து ஷார்டியம்ல தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாரு. ஷார்டியம் பத்தி வந்து ஃபுல்லா மாத்திட்டாரு. வஜிரெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நல்லா டேக் லைன்லாம் வந்து போட்டு அப்படி இப்படின்னு பலன்னு இருப்பாரு. இப்போ ஷார்டியம் தான் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருக்கு வஜிரெக்ஸ் தாண்டி. இது வந்து கதை வந்து என்னன்னா 2019ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து பைனான்ஸ் வந்து வஜிரெக்ஸை வாங்கிடுச்சு
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வசிரிக்ஸ் டு பினான்ஸ் உங்களால வந்து ஈஸியா காசை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆன் செயினே கிடையாது, ஃப்ரீயாவே வந்து அங்கிருந்து இங்க காசு எடுத்துட்டு போய்க்கலாம், அங்கிருந்து திருப்பி காசு எடுத்துட்டு வந்துக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில தான் நிறைய பேர் வந்து வசிரிக்ஸை ஜாயினே பண்ணாங்க. பட் 2020 வந்து என்னன்னா ஒரு பெரிய கேஸ்ல வந்து வசிரிக்ஸ் மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சைனீஸ் கொஞ்சம் கம்பெனிஸ் இருந்துச்சு, அவங்க வந்து ஒரு 2700 கோடி வந்து கிரிப்டோ வசிரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வாங்கி வெளியில எடுத்துட்டு போயிட்டாங்க இந்தியா விட்டு. ஸோ அந்த கேஸ் வந்து பூதாகரமா வெடிக்கிறப்ப பினான்ஸ் வந்து என்ன சொல்லுச்சுன்னா நான் வசிரெக்ஸை வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. நிஷல் வந்து உடனே என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல நாங்க வசிரெக்ஸை ஃபுல்லா வித்துட்டோம். ஸோ இந்த பிரச்சனை யாரு வந்து இன்வெஸ்டிகேஷனை ஃபேஸ் பண்றதுன்னு பார்த்தா 2 பேரும் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்தியன் கம்பெனியை வந்து வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, எதுவுமே நடக்கல. இந்தியன் கம்பெனியோட முழு உரிமையும் சிங்கப்பூர் கம்பெனி ஒண்ணுக்கு இருக்கு, ZETAI பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. அவங்க கிட்ட இந்த வசிரிக்ஸோட பேரு, காப்புரிமை, இந்த வெப்சைட், எல்லா டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டாங்க பைனான்ஸ். வாங்கிக்கிட்டு ஆனா அவங்க வந்து இந்தியாவில் வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து இங்க ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணணும், இதெல்லாம் கஷ்டம் இல்ல. என்ன சொல்றாங்கன்னா நடத்துறது திருப்பி நீங்களே நடத்திக்கோங்க, ஆனா நடத்துறதுக்கு என்கிட்ட இருந்து திருப்பி என் பேரோட லைசன்ஸ் வேணும்ல. இப்ப வசிரெக்ஸ்ங்கிற பேரு பினான்ஸ்க்கு சொந்தமாயிடுச்சு. அதை திருப்பி லைசன்ஸ் எடுத்து திருப்பி இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கிரிப்டோ ஃபுல்லாவே வந்து பினான்ஸ் தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ பிரச்சனை வந்து என்ன நடந்ததுன்னா அதுல 2 விஷயம். ஒன்னு வந்து பேங்கிங் எல்லாமே வந்து இந்த இந்தியன் கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணுச்சு, இந்த ஜன்மாய் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இந்த வசிரெக்ஸோட இப்ப இருக்க கம்பெனி. ஸோ காசு உள்ள வந்தது, தப்பான காசு உள்ள வந்தது எல்லாமே வந்து ஜன்மாயோட பொறுப்பு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா. அந்த கம்பெனி வாங்கினவனோட கேவைசி அதை சரி பார்க்காது, இவ்வளவு லிமிட் கொடுத்தது, இதெல்லாமே தப்பு. ஆனா கிரிப்டோ வித்ரா ஆனது வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் தான் வந்து அந்த ஆபரேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா அவங்க வசிரெக்ஸ் சொன்னா அவங்க வித்ராவல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பாதியா இருக்கப்ப இப்ப இந்த லிமினல் வசிரெக்ஸ்ல பாதி இருக்கல, இதே விஷயம் தான் அப்பயே நடந்தது. ஓகே, இல்ல நான் தப்பு கிடையாது நீ தப்பு கிடையாதுன்னு போயிட்டே இருந்துச்சு. ஒரு விதத்துல வந்து அது முத்தி போய் 2023 வந்து பினான்ஸ் சொல்லிட்டான் வசிரெக்ஸ்க்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, வசிரெக்ஸ் வந்து எங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாது, எங்க கிட்ட இருக்க காசு வசிரெக்ஸோட பேலன்ஸ் எல்லாமே பினான்ஸ்குள்ள தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. அந்த டைம்ல தான் வந்து வசிரெக்ஸ் வந்து லிமினலோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த வேலட் ஆரம்பிச்சது எல்லாமே வந்து அந்த டைம் தான். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பினான்ஸோட வேலட்ஸ் தான் வந்து வசிரெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த பிளவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பினான்ஸ் வேற ஆயிடுச்சு, வசிரெக்ஸ் வேற ஆயிடுச்சு. ஆனாலும் கோர்ட்ல மல்டிபிள் கேசஸ் போயிட்டு இருக்குது, 2-3 கேஸ். ஒரு கேஸ் வந்து என்னன்னா யாரு ஓனர் அப்படின்ட்டு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2019 இருந்து 23 வரைக்கும் வசிரெக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல சம்பாதிச்ச ஃபீ மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 500 கோடி. வசிரெக்ஸோட 500 கோடியை பினான்ஸ் வச்சிருக்கான். நீ தான் வாங்கவே இல்லையே, எதுக்கு இந்த 500 கோடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் போகுது. நீங்க இன்டர்நெட்ல வந்து வசிரெக்ஸ் பைனான்ஸ் 67 மில்லியன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கேஸ் உங்களுக்கு வெளியில வரும். ஓகே, சோ வசிரெக்ஸோட காசு இந்த 500 கோடி அங்க இருக்கு. அதான் ட்விட்டர்ல எழுதினேன், இந்த 500 கோடியை வந்து வசிரெக்ஸ் கொடுக்காம திருட்டு போன மக்கள்கிட்டே கொடுத்தாங்கன்னா அப்படியாவது வந்து 25% ஆஃப் த லாஸ் குறையும்.